வணக்கம். இந்த வீடியோவில் 66% மாத சம்பளம் உயர்வு சற்று முன் அரசு ஊழியர்களுக்கு புதிய அறிவிப்பு சார்ந்து தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. இது குறித்து முழு விவரத்தையும் பார்ப்போம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மத்திய அரசு ஊழியர்களுக்கான 8வது ஊதிய குழு சார்ந்து புதிய விவாதங்கள் தொடங்கியுள்ளன. இந்த முறை சம்பள உயர்வு பற்றி பேசும்போது ஃபிட் அண்ட் ஃபேக்டர் மட்டும் இல்லாமல் குடும்ப அலகு சூத்திர மாற்றம் முக்கியமாக பேசப்பட்டு வருகிறது. தற்போது அரசு ஊழியர்களின் குறைந்தபட்ச சம்பளத்தை நிர்ணயம் செய்யும் போது ஒரு குடும்பத்தில் ஊழியர், அவரது மனைவி மற்றும் 2 குழந்தைகள் என்று 3 குடும்ப அலகுகள் அடிப்படையாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இந்த சூத்திரம் 1956ஆம் ஆண்டு இந்திய தொழிலாளர் மாநாட்டுக்கு பின்பு நடைமுறையில் உள்ளது. ஆனால் தற்போது காலப்போக்கில் குடும்ப பொறுப்புகள் அதிகரித்துள்ளது என்று ஊழியர் அமைப்புகள் கூறுகிறார்கள். குறிப்பாக பல குடும்பத்தில் பெற்றோரையும் பராமரிக்கும் பொறுப்பு அதிகரித்துள்ளது. இதனால் புதிய பரிந்துரையாக குடும்ப அலகின் எண்ணிக்கை 3லிருந்து 5ஆக அதிகரிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதாவது ஊழியர், அவரது மனைவி, 2 குழந்தைகள் மற்றும் பெற்றோர் ஆகியோரை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த மாற்றங்கள் நடைமுறைக்கு வந்தால் அது அடிப்படை சம்பளத்தில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும். நிபுணர்கள் கூறுவதன் அடிப்படையில் ஒவ்வொரு கூடுதல் குடும்ப அலகுக்கும் சுமார் 33.33% சம்பள உயர்வுக்கு காரணமாக இருக்கலாம். அதன்படி குடும்ப அலகுகள் 3லிருந்து 5ஆக உயர்ந்தால் அடிப்படை சம்பளம் சுமார் 66% வரை அதிகரிக்கலாம் என்று கணிக்கப்பட்டுள்ளது. ஒரு உதாரணமாக பார்த்தால், ஒரு ஊழியரின் தற்போதைய அடிப்படை சம்பளம் 78,800 ரூபாய் என்றால் ஃபிட் அண்ட் ஃபேக்டர் 1.76ஆக இருந்தால் புதிய சம்பளம் 1,38,688 ரூபாயாக இருக்கலாம். ஆனால் ஃபிட் அண்ட் ஃபேக்டர் 2.42ஆக உயர்ந்தால் அந்த சம்பளம் 1,90,000க்கு மேல் செல்ல வாய்ப்புகள் உள்ளது. இருப்பினும் இந்த மாற்றங்கள் நடைமுறைக்கு வரும் என்கிற இறுதி முடிவுகள் இன்னும் எடுக்கப்படவில்லை. இது மத்திய அரசின் முடிவும் 8வது ஊதிய குழுவின் பரிந்துரையும் சார்ந்துள்ளது. இந்த முன்மொழிவு ஏற்கப்பட்டால் மத்திய அரசு ஊழியர்களுக்கு இதுவரை இல்லாத அளவில் மிகப்பெரிய சம்பள உயர்வு கிடைக்கும் என்று நிபுணர்கள் கூறுகிறார்கள். இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ இருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.